அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஈ குக்கிங். டேட்ஸ் அண்ட் ரவா பால் செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் 280 கிராம் டேட்ஸ் எடுத்து இதே மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி போடலாம். இது கூடவே ஒரு கப் பால், இது ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வத்து டேட்ஸோட சேர்ந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை ஒரு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கும். இப்போ அரை கப் ரவா எடுத்து அதையும் வறுத்து வச்சு கொள்ளலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் ஒரு கப் பால் விட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லை டேட்ஸோட அதையும் இது கூடவே எல்லாத்தையும் சேர்த்து விடலாம். இப்போ பால் டேட்ஸ் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பொறுமையாக கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கலாம். இந்த மிக்ஸ் எங்களுக்கு நல்லா உருகின பதத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா கலந்து விடலாம். மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கிளறிக்கொண்டே இருங்க. மொத்தமாக நான் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் எல்லாம் நல்லா உருகி வந்து கொண்டு இருக்குது. இதில் வறுத்து வச்சிருக்கோம்ல ரவை, அதையும் இப்போ சேர்க்க போகிறோம். ரவையை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடலாம். பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து ஒரு அல்வா பதத்துக்கு ரெடி ஆகும். நல்ல இறுக்கமாக இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாமல். இப்போ ஃபைனலாக இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருப்போம். நெய் எல்லாமே சேர்ந்ததும் 1/4 கப் நிலக்கடலை, 1/4 கப் கேஷ்யூ நட்ஸ், இது ரெண்டையும் குட்டி குட்டி துண்டுகளாக உடைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து கலந்து விடலாம். அடுத்ததாக வாசத்துக்காக அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்க நல்ல இறுக்கமாக எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். சூடாறினதும் எங்களுக்கு தேவையான அளவில் குட்டி குட்டி போல் ஷேப்பில் லட்டு மாதிரி பிடிச்சி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான ரவா டேட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈ குக்கிங் ராது. சமைப்போம், சுவைப்போம்.